அப்போ திரையில் பார்க்கும்போது ஒருத்தர்லாம் அழுதார். பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தார். பொண்ணும் அழுகுறாங்க, அவங்களும் அழுகுறாங்க. அது சொல்கிறார். ஏன்னா அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு சார்னு. நான் யாருன்னா, நான் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர். நான் என்னை டைரக்டர் நான் சொல்லிக்கிற மாட்டேன். ஏன்னா டூலெட்னு படம் எடுத்தேன். அது எடுக்கும்போது இது எடுக்காதீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. உங்கள் இந்திய காசுக்கு நாங்கள் வந்து 10 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் படமே எடுத்ததில்லைங்க. டெய்லி 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடணும், 1 மணி நேரம் நீச்சல் அடிக்கணும். டிரைவர் ஒரு சீனில் நடிப்பார், டைரக்டர் ஒரு சீனில் கிளாப் அடிப்பார், கேமராமேனே போய் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா நான் 12-13 படங்கள் நான் பண்ணியிருந்தா கூட நான் கொஞ்சம் அப்படி நழுவி போன படங்கள் ஒரு 20-25 படம் இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுக்கு பிறகு நான் நிம்மதியாக தூங்குறதுக்கு 6 மாதம் ஆச்சு. இவர் வந்து 100 பிசி சிரம் 100 சந்தோஷம் பேர். டக்குன்னு பையிலேருந்து ஒரு ரூபா காசு எடுத்து இது அட்வான்ஸ் வச்சுக்கேங்க நாப்பில். சார், இங்கே நிறைய திரைப்பட பள்ளிகள் இருக்கின்றன, பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு 34 மாணவர்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு திரைக்கதை எப்படி எழுதணும், எப்படி ஒரு படத்தை இயக்கணும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ அவங்கள ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. இதற்கான விதை எப்படி விழுந்தது? அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர். அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒரு இயல்பே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1. 2வது, நான் டூலெட் படம் பண்ணதுக்கு பிறகு வாரத்துக்கு யாராவது ஒருத்தர் 2 பேரும் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே நான் ஊரில் படம் பார்த்தேன், இதே மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஒரு சின்ன பட்ஜெட்லாம் நானே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க. நானும் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஆர்வம் இருக்கவங்களுக்கு அதை நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஒரு 10 நாள் கோர்ஸ் மாதிரி வச்சு பண்ணலான்னு ஆரம்பித்தோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணி ஒரு 2 வருஷம் நான் அதுக்காக வேறு விஷயங்கள் நான் படித்து, ஏன்னா அதை சுருக்கி ரொம்ப எளிமையாக கொடுக்கணும். ஒரு அக்கடமிக்கலாக அது இருந்தாலுமே போர் அடிக்கும் அப்படின்னு இல்லாமல் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் நான் அதிலே தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது எடுக்கலான்னு முடிவு பண்ண பிறகு அப்புறம் அது ஃபேஸ்புக்கில் அதில் அனௌன்ஸ் பண்ணி வந்தாங்க. வந்தோடனே ஒரு 100 பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன். நான் வந்து அதில் வந்து 10 இல்லை 20 பேர் தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு லிட்ரேச்சரில் ஒரு பரிச்சயம் இருக்கணும், சினிமாலாம் என்னங்கிற புரிதல் இருக்கணும், அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அவங்க வந்து நான் ஒரு பெரிய 10 கோடியில் ஒரு படம் எடுக்கிறேன் சார், எனக்கு கிளாஸ் இருக்குன்னா அவருக்கு சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. 10 லட்சத்தில் நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நல்ல சினிமாவுக்கு ஒரு 10 சினிமாவது பார்த்துருக்கணும் அப்படின்னு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த மூடுலேயே அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சினிமா இவ்வளோ சிம்பிளானதாங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ அவங்க வந்து அதை படிக்கிறாங்க. படித்தோடனே ஒரு 5 வீக்கெண்டு தான் நடத்தணும் கிளாஸ். ஆனால் சனி ஞாயிறு கிளாஸ் முடிஞ்ச உடனே மிச்சம் 5 நாளும் அவங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் இருக்கும். சும்மா அப்படியே கலந்து போகிறதில்ல. பயிற்சியில் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் தொடர்ந்து அதை திருத்தி அவங்களுக்கான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கோர்ஸோட ஒரு 2வது 3வது கிளாஸில் அவங்களுக்கான கதையை அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. நான் சொல்லிடுவேன், உங்கள் கதை என்னங்கிறது முடிவு பண்ணிடுவேன். வகுப்பு முடியும் போது ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே அவங்க கதையை பற்றி ஒரு 25-30 பக்கம் எழுதிடுவாங்க. அதுக்கான பயிற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எழுதின உடனே அடுத்த ஃபஸ்ட் டிராஃப்ட் லெவலுக்கு இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு கிளாஸ் முடிஞ்சோன்னா நான் அப்படியே அடுத்த பேட்சு அப்படின்னு போகிறதில்ல. இவங்களோட தொடர்பு எல்லாரோடையும் இப்போ 80 பேர் படித்தாங்கன்னு வச்சுங்களேன், 80 பேரும் என்னோட தொடர்பில் இருக்காங்க. 80 பேரில் இந்த 34 பேருங்கிறது ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தவங்க. அடுத்து இன்னும் 40-45 பேர் இருக்காங்க. அவங்க எழுதி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இதை படமாக பண்ண முடியுங்கிற இடம் வந்த உடனே அதுக்கான பணமும் வந்துடுது. எல்லாமே ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்குற மாதிரி எல்லாம் வர்றது மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு வகுப்பு எடுக்கிறோம், நான் அது சொன்ன மாதிரி அது ஒரு பிராண்டாவோ இல்லை பெரிய நிறுவனமாகவோ இல்லை விளம்பரத்துக்காகவோ நான் அதை பண்ணலை. உண்மையிலே பேஷனேட்டாக ஒருத்தர் படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரை தான் நம்ம செலக்டே பண்ணுறோம். அப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு நான் அடுத்த கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எடுக்கலை. இது கடந்த 1.5-2 வருஷமாக அது நடந்துச்சு. 2 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் நடந்திருக்கு கிளாஸ். இடையில கேப் இருக்கும்போது, ஷூட்டிங் இருக்கும்போது இடையில மயிலாஞ்சி படம் படிச்சு அப்புறம் இன்னொரு படம் பண்ணும்போது நான் கேப் இருந்தால் அது பண்ணுறதில்ல. அப்புறம் அந்த கண்டினியூஸாக அந்த வகுப்பை பண்ணி ஒரு ஹீட்டு க்ரியேட் பண்ணி அவங்க இதுக்கு வந்த உடனே அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு போக முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுங்கிறதுக்காக தான் அதை வந்து ஒரு லான்ச்சாக அதை பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேடுறதுக்கான வேலை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்கள அது பண்ணுவோம். ஒருத்தர் கேமரா வச்சுருக்காரா, கேமரா கொடுங்க, ஒரு 10 நாள் ஃப்ரீயாக கொடுங்க, ஒரு படம் எடுப்பார், ப்ரொடியூசர்னு உங்கள் பேரையும் போட்டுக்கிறங்க. ஒருத்தர் நடிக்கிறாரா, ஒரு 2 லட்ச ரூபா நல்லா கொடுக்க முடியுமா, கொடுங்க, நீங்கள் நடிங்க. திரைக்கதையை நீங்கள் வலுவாக 10 தடவை 20 தடவை 30 தடவை எழுதி
அதை லாக் பண்ண பிறகு தான் அந்த லான்ச்சிங்கே நாங்கள் வர்றோம். அப்படியே அவங்க லான்ச் பண்ணி அவங்களுக்கு ஏன்னா நம்ம பேரை வந்து இப்போ எனக்கே வந்து முதல் முறையாக கல்லூரி படம் பண்ணும்போது என்ன பரவசம்னா ஒளிப்பதிவு செல்லியன்னு வரும்போது அப்படி திரையில் பார்க்கும்போது நமக்கு அது அடையிற சந்தோஷங்கிறது இப்போ எல்லா இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். அப்போ அந்த சந்தோஷம் இவங்களுக்கு கிடைக்கட்டுமேங்கிறது ஒரு ஒரு விருப்பம். அப்போ திரையில் பார்க்கும்போது ஒருத்தர்லாம் அழுதாரு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தார். பொண்ணும் அழுகுறாங்க, அவங்களும் அழுகுறாங்க. அது சொல்கிறாரு. ஏன்னா அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு சார்னு. இப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. அவங்க எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாளைக்கு உங்கள் படம் வரும்போது அது என்னவா இருக்குங்கிறத திரையிலையும் ஒரு 2 நிமிஷம் போட்டு காட்டியாச்சு. இப்போ அவங்க முழுமையாக அவங்க எக்யூப் ஆகி இப்போ நேற்று நடந்துச்சு, முந்தா நாள் நடந்துச்சு. ஒரு 4 பேர் வந்து அங்கேயே ஒருத்தரை பார்த்து நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பேசிட்டாங்க. சில பேர் அவங்களே வந்து பண்ணுறதுக்காக இருக்காங்க. அப்புறம் 34க்குமே இப்போ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து சார் 10 லட்சம் தானே நான் எடுத்துறேன் சார், நானே என் கையில் காசு இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்த உருவாக்கணுங்கிறது தான் விருப்பம். அப்படி தான் அதை ஆரம்பித்தேன். பேசுகிறப்ப கண்டென்ட்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. இப்போ இந்த 34 இயக்குனர்களும் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் தேட்டரில் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக வரும். எப்படின்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் டூலெட்னு படம் எடுத்தேன். அது எடுக்கும்போது இது எடுக்காதீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. இது ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குது, இது எடுக்காதீங்கன்னு. நான் எடுத்தேன். எடுத்த உடனே இது என்னங்க அவார்டு காமிச்சா எந்த அவார்டுமே வரல. ஒரு 10 மாதம் வந்து ரிஜெக்ஷன் தான். எங்கே இருந்துச்சா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ கூட இருக்கலாம் என்ன ஒரு படம் எடுத்தீங்க, என்ன அவார்டு ஒன்றும் வாங்கலை அப்படின்னு. அப்புறம் அது வாங்க ஆரம்பித்தா அதை பிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. அளவு இல்லாமல் போச்சு. அப்புறம் என்ன கமெண்ட் அடித்தாங்கன்னா, இதெல்லாம் வருங்க அவார்டு வாங்க, தேட்டருக்கெல்லாம் வராதுங்க அப்படின்னாங்க. சத்தியம் தேட்டர் வந்து படத்தை எங்கேயோ பார்த்துட்டு நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம், அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் தேட்டருக்கெல்லாம் வருங்க, 2 ஷோ ஓடும், அப்புறம் ஓடாதுன்னாங்க. ஆனால் சத்தியமில் வந்து 55 நாள் மெயின் சத்தியமில் 55 நாள் ஓடிச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து எல்லா படங்களுமே தேட்டருக்கு வரும். வரக்கூடிய சூழல் வந்து இப்போ அந்த காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு 6 மாதமும் நீங்கள் சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியான ஒரு வாய்ப்பு வரும். இப்போ இன்னொன்று இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகுது, கவனம் பெறுதுன்னு வச்சுங்களேன். தேட்டரில் வந்து ஒரு வாரம் கூட ஓடட்டுமே. இல்லை இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சா சென்னையில் ஒரு 10 தேட்டரில் ஒரு ஷோ ஓடுது, ஈவினிங் ஷோ இல்லை மார்னிங் ஷோ கூட இருக்கட்டுமே. அப்போ தேட்டருக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அது இருக்குது. எழுத்து இயக்கம்னு பல விஷயங்களை உங்கள் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் படப்பிடிப்புக்கு போகிறதுன்றது எவ்வளோ டஃப்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய படங்களில் ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்தவர். இப்போ உங்கள் மாணவர்கள் எப்படி சார் படப்பிடிப்புக்கு தயாராகிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? தயாராகிறாங்கிறீங்களா? தயாராகனா நான் என்ன பண்ணேன், மயிலாஞ்சி நான் பண்ணேன். வர்றவங்க பூரா வாங்கினேன் வந்து 2 3 நாள் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாருமே வந்தாங்க, ஒரு 10-15 பேர் வந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஏன்னா நம்ம படித்தது வேறையாக இருக்குது, பார்க்கும்போது வேறு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது ஒரு படம் நான் பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது முதல் படம் வந்து ஒரு படம் இசக்கின்னு ஒரு படம் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். திருநெல்வேலி பக்கம் பண்ணுறதுல அந்த கதை நான் கேமரா பண்ணுறேன். 10 நாள் தான் ஷூட்டிங்கு. ஐயோ சார் நீங்கள் பெரிய பணமே கிடையாது, நான் இல்லை, நான் 10 நாள் உங்கள் கூட வந்து இருக்கேன், நானே கேமரா பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இந்த 10 நாள் பண்ணும்போது 10 நாள் கூடவே இருங்க. இல்லை 2 நாள் எனக்கு வேலை இருக்கா போயிருங்க, திருப்பி ஒரு 8 நாள் இருங்க. இப்போ அடுத்து ஒருத்தர் படம் தயாராகிறது, அடுத்து ஒரு 10 பேர் போங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ள இயங்கும்போது நீங்கள் சினிமா உங்களுக்கு தெரியும், அது பார்க்கும்போது தான் கற்றுக்கிற முடியும், செய்யும்போது தான் கற்றுக்க முடியும். ஆமாம், படித்தெல்லாம் கற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரியான அனுபவத்தை அதையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். சார், நீங்கள் அடிப்படையில் ஒரு ஒளிப்பதிவாளர், டூலெட் படத்தின் மூலிமா டைரக்டராகவும் ஆனீங்க. இப்போ ஒரு புதிய பயணத்தில் இருக்கீங்க, டீச்சர்ன்ற அந்த பயணம். இப்படி ஒரு 3 வெவ்வேறு விஷயங்கள், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், ஆசிரியர் என்ற அந்த 3 பயணத்தினுடைய உணர்வுகள் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? நான் இன்னும் 3மே ஒன்றுன்னு தான் நான் பார்க்குறேன். அது வேறு வேறு மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா சினிமாவில் என்னுடைய ஒருத்தர் இருக்குல்ல, நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் யாருன்னா, நான் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர். நான் என்னை டைரக்டர் நான் சொல்லிக்கிற மாட்டேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி தான் என்னுடைய ப்ரொஃபஷன், அதுதான் என்னோடய தொழில். எனக்கு டைம் இருக்கும்போது டைரி எழுதுறது மாதிரி, நானே ஒரு புத்தகம் எழுதிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன். அதுவும் நான் வேறு யாரையும் நான் ஒன்றும் செய்யலை, நானே பணம் வச்சு நானே அதை எடுத்துக்கிறேன். அப்போ டைரக்டருங்கிறது வந்து ஒரு முழு நேர இயக்குனர் நான் கிடையாது. ஒரு படம் எடுத்தேன், ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். இதுதான் விஷயம். ஆனால் ஒளிப்பதிவுங்கிறது வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். விளம்பர படங்கள் நிறையா பண்ணுறேன், டாக்குமெண்ட்ரிகள் பண்ணுறேன். அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் யார், உங்கள் அடையாளம் யாருன்னு கேட்டால் நான் வந்து ஒளிப்பதிவாளர். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து குழந்தைக்கு தந்தையாக இருக்கார், மனைவிக்கு கணவனாக இருக்கார், ஆஃபீஸில் அதிகாரியாக இருக்கார். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு தடவை எனக்கு ராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு கேட்கும்போது உங்கள் வேலை மியூசிக்கு, உங்கள் பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டார்.
என் வேலை தான் என் பொழுதுபோக்குனார். அதனால தான் இன்றைக்கே அவர் மாஸ்டராக இருக்கார். அப்போ தமிழ் சினிமாவில் நமக்கு முன்னோடியாக ஒருத்தர் வேலையவே பொழுதுபோக்காக வச்சுக்கிறாரு, பொழுதுபோக்கே வேலையாக வச்சுக்கிறாரு. அப்போ எனக்கு விரும்பின விஷயங்களை இப்போ நான் சினிமாவுக்கு வெளியில் போய் நான் வந்து ஒரு ஒரு வியாபாரமாக எதுவும் பண்ணலை. ஒளிப்பதிவு செய்கிறேன், இயக்குறேன், எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கற்றுக் கொடுக்குறேன் கூட சொல்ல மாட்டேன். நம்ம கற்றுக் கொடுத்து அவரை உருவாக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் ஒன்றா உட்காந்து பேசுகிறோம். அவங்க பாதி பேர் சார் தோழரும்பாங்க, பாதி பேர் அண்ணேம்பாங்க, யாராவது ஒன்று சாரும்பாங்க. அந்த பாகுபாடு நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு நல்ல சினிமாவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். நான் இன்னைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன். வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு ஜெர்மன் இயக்குனர். அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறார். படிக்கும்போது அங்கே ஒரு கேமரா வந்து கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு, இந்த கேமரா கொடுங்க, நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேங்கிறாரு. ஐயோ, அது வந்து இன்ஸ்டியூட் கேமராங்க, அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்தார், அன்றைக்கி நைட்டாக இன்ஸ்டியூட் பூட்டை உடச்சி கேமராவை திருடி ஒரு படம் எடுத்துடுறாரு. இந்தாங்க உங்கள் கேமரான்னு திருப்பி கொடுத்துறாரு. அப்போ அவரை பற்றி என்ன வித்தியாசமான ஆளாக இருக்காரு அப்படின்னு அவரை பற்றி படிக்கும்போது அவர் ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார், ஃபிலிம் ஸ்கூல். அப்போ ஃபிலிம் ஸ்கூல்லாம் அது என்னன்னு கேட்கும்போது வந்து 10 லட்சம் ஃபீஸ் 5 லட்சம் அப்படிலாம் கிடையாது. சினிமாலாம் உனக்கு உண்மையிலே ஆர்வம் இருந்தால் நீ வா. சரி, உண்மையான ஆர்வம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ அப்படியே ரொம்ப வசதியாக வந்து காரில் வந்து ஏசியில் இறங்கி அப்படியே உங்கள் அப்பா பணம் கட்டுவார் படிச்சுட்டு போகிற ஆள் இங்கே வராத. அது உங்கள் ஊர்லேயே வேறு ஏதாவது காலேஜ் இருக்கும், அங்கேயே படிச்சுக்க. நடந்தே தெரியணும். இப்போ நாங்கள் வாய்ப்பு தேடும்போது நான் டி நகர்லேருந்து லேலா காலேஜுக்கு போயிட்டு லேலா காலேஜ்லேருந்து சாலிகிராமத்துக்கு, அவர் சீமான வீட்டுக்கு சாலிகிராமத்துக்கு நடந்தே வருவோம் இப்படி குறுக்க. அப்போ நான் பிசி சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது இங்கேருந்து 12B பிடிச்சி அந்த இதுக்கிட்ட இறங்கி அப்படியே அங்கிட்டு ஓடுறது, கற்பகமணிக்கு ஓடுறது. அப்போ கால்களே நடந்து திரியும் போது இந்த நகரம் வந்து நமக்கு வேற ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே காருக்குள்ளே உட்காந்து போகும்போது அது ஏதோ இந்த உலகத்துக்குள்ள நம்ம கண்ணாடி கூண்டுக்குள்ளே நம்ம அடைச்சி கூட்டி போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலில் நடக்கக்கூடியவனா நீ இருந்தீன்னா என் ஸ்கூலுக்கு வா ஒன்று. அப்புறம் கவிஞருங்கிறவன் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆள். சினிமாங்கிறத அவர் சொல்ல, சிறுகதையை படிக்கிறதுங்கிறது ஒரு விதம், சிறுகதையை படித்து படம் எடுக்கிறது ஒரு விதம், கவிதையை படித்து அதை படமாக எடுக்கணும், அந்த சென்சிபிலிட்டி உனக்கு இருக்குன்னா நீ வாங்குறாரு. 2. 3வது என்ன சொல்கிறாரு, ஒரு 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அது கவனம் பெசகாமல் நீ கதை சொல்ல முடியுதா, நீ என் ஸ்கூலுக்கு வாங்குறாரு. இதுதான் அவர் சொல்கிற விஷயம். இப்போ இவர்கிட்ட நம்ம ஸ்கூலில் போய் சேர்ந்துடலான்னு சொல்லி நான் மெயிலில் அனுப்புகிறேன். நான் சொல்ல 2000 அந்த டைமில் 3-4 அது ரீச்சே பண்ண முடியல. அப்போ அட்ரஸ் இருக்கா, அதாவது லெட்டர் எழுதிடுவோம் போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா அட்ரஸும் இல்லை. அப்போ ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, நான் எந்த நாட்டுக்கு போகிறேனோ அதான் என்னோடய ஃபிலிம் ஸ்கூல். நான் ஒரு 10 நாள் இருப்பேன், 10 நாள் வந்து நான் யாருக்காவது கிளாஸ் எடுப்பேன், அதிகபட்சமாக ஒரு 10-20 பேர் வாங்க போதுங்கிறாரு. அப்புறம் இங்கே ஈரானில் வந்து பெரிய டைரக்டர் மக்மல் பஃப்னு ஒருத்தர் இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அவரை சந்திக்கிறேன். அவர் மக்மல் ஃபிலிம் ஹவுஸ்னு ஃபிலிம் ஸ்கூல்னு வச்சுருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த சிலபஸ் என்ன, அது எப்படி அது சேரணும்? சிலபஸ்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு கவிஞரோட ரூமி இருக்காருன்னா ரூமியோட கவிதையை எடுத்துக்கிட்டு அதே ஒரு வாரம் முழுக்க படிப்போம். அப்புறம் ஒரு பிக்காசோன்னு இருக்காருன்னா பிக்காசோ பெயிண்டிங்காக எடுத்துகிட்டு 1 மாதம் அதே பெயிண்டிங் அப்புறம் பார்ப்போம். அப்புறம் ஒரு ரைட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு ஹெமிங்வேன்னு வச்சுக்கங்களேன், அவரோட எடுத்து அவர் கதைகளாக நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் ஃபிலிம் ஸ்கூல். அப்புறம் வந்து டெய்லி 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும், 1 மணி நேரம் நீச்சல் அடிக்கணும். இது நல்லா இருக்கு சார், நான் வந்து சேர்ந்துக்கிறேன் சார்ன்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்னை வந்து ஈரான்லேருந்து நாடு கடத்திட்டாங்க, அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு. அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கேன். நான் சரி அடுத்த முறை நான் வந்து ஒரு 15 நாள் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். ஒரு 10 நாள் நம்ம வந்து எல்லோரும் கூடி சினிமா எப்படி என்ன எடுக்கிறது என்னங்கிறதெல்லாம் பேசுவோம். 11வது நாள் நம்ம படத்தை ஆரம்பிச்சிருவோம், 15வது நாள் படத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் கேட்டேன், சார் உங்கள் படங்கள்லாம் என்ன பட்ஜெட்டுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கால்குலேட்டர் எடுத்து செல்ஃபோனில் அப்படியே கால்குலேட் பண்ணிவிட்டு டாலர் கணக்கெல்லாம் பார்த்துட்டு, உங்கள் இந்திய காசுக்கு நாங்கள் வந்து 10 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் படமே எடுத்ததில்லைங்க. அப்போ நான் கேட்டேன், 10 லட்சத்துக்கு எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அது சொன்னார், எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டார். அப்போ பாலாஜி சக்திவேல் சார்லாம் போயிருக்கும்போது காதல் படம் எல்லாம் கேட்கும்போது உங்கள் க்ரூ மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பீங்கன்னு கேட்டார். குறைஞ்சது ஒரு 60லேருந்து 100 பேர் இருப்போம். அப்போ அப்படியே உட்காந்துட்டு சொன்னார், எங்கள் குழுவில் வந்து அந்த வேன் ஓட்டுற டிரைவர், டைரக்டர், கேமராமேனு, நடிகர் எல்லாம் சேர்த்து 8 பேருக்கு மேலே எந்த குழுவும் கிடையாது. நாங்கள் எடுத்த எல்லா படத்துக்கும்
டிரைவர் ஒரு சீனில் நடிப்பார், டைரக்டர் ஒரு சீனில் கிளாப் அடிப்பார், கேமராமேனே போய் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வருவார். நாங்களே எங்கள் வேலையில் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ இது மாதிரியான ரொம்ப ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயம் பண்ணலாம். நான் கேட்டேன், அட்ரஸ் இருக்கேன், அட்ரஸ் தான் இல்லையே, என்னை நாடு கடத்திட்டாங்களே அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபிலிம் ஸ்கூலுங்கிறது ஒரு கான்செப்ட். அது ஒரு நிறுவனம் இல்லை, அது ஒரு பிராண்டும் இல்லை. தீவிர சினிமா நீ உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நம்ம சேர்ந்து அதை பற்றி பேசலாம். அதுக்கு பிறகு ஒரு படத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு நான் என்னோடய சைடு என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பு தீக்குச்சி தான், நீங்கள் நெருப்பு உங்களுக்குள்ளே இருக்குது, அது ஜஸ்ட்டு பற்ற வைக்கிறது தான். பற்ற வச்சுட்டு அதுக்கு அவகவன்னு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வேலையை தான் நான் செய்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. உங்களுடைய இந்த மாறுபட்ட சிந்தனைக்கு உலக திரைப்படங்கள் தான் காரணமா சார்? அது முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா நான் வந்து முதல் முறையாக வந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், கமல் படம், ரஜினி படம் பார்த்து தான் நம்ம வளர்கிறோம். அது மாதிரி வளரும்போது அப்போ தூர்தர்ஷனில் என்ன செய்வாங்கன்னா, வீடுன்னு ஒரு படம் போடுவாங்க, தாசின்னு ஒரு படம், அர்ச்சனா நடிச்ச படம் போடுவாங்க. அப்புறம் கோவாவில் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது லேட் நைட்டில் 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் அதுலேருந்து பெஸ்ட்டு படம் ஏதாவது ஒரு படம் டிவியில் போடுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி படங்கள் நம்ம எடுக்கலைன்னு எனக்கு அந்த வயசில் ஒரு 20 வயசுல எனக்கு தோணுச்சு. ஏன் இப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது, அப்போ நான் பைசைக்கிள் தீவ்ஸ்னு படம் பார்க்குறேன் மதுரையில். நான் சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி வேலைகளுக்காக போயிட்டு பிரிண்ட் எல்லாம் போட்டுட்டு வருவேன். அந்த பைசைக்கிள் தீவ்ஸ் பார்க்குறேன். பார்த்துட்டு சிவகங்கை வர வரைக்கும் நான் எனக்கு கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு சைக்கிள் கம்பெனி வச்சுருந்தார், செலியன் சைக்கிள் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். திடீர்னு எங்கள் தாத்தா என்ன செய்வார், காணாமல் போயிடுவார் ஒரு 4 நாள். நான் எங்கள் அப்பா தாட்ட கேட்பேன், எங்கள் தாத்தா சைக்கிளை கொண்டு போனேன், கொண்டு வரல, அவர் தேடி போயிருக்காரு. 4 நாள் வயக்காட்டுக்குள்ளே சாதிக்குள்ளெலாம் போய் ஒரு டயர் மட்டும் கிடச்சுன்னு டயரை சைக்கிள்லேருந்து எடுத்துகிட்டு வருவார். அதை உட்காந்து கழுவிட்டு இருப்பார். அப்போ இந்த சைக்கிளுக்கும் நமக்கும், அந்த சைக்கிள் திருடர்களுக்கும் நமக்கும் தொடர்பு, இது எல்லாமே சேர்ந்து இந்த படம் பார்த்தோன்னே என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு. அப்படி நினச்சேன், ஏன் இந்த மாதிரி படம் தமிழில் யாருமே எடுக்கலை, இல்லை எடுத்திருக்காங்க நமக்கு தெரியலையான்னு தேடும்போது யாருமே எடுக்கலை. அதுக்கு பிறகு பதையர் பாஞ்சாலி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. ரெண்டும் வந்தோன்னா மனசு அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ சினிமா நண்பர்கள் எனக்கு இங்கே இருக்காங்க. நான் அப்பப்போ சென்னைக்கு வந்துட்டு போவேன். அவங்க வந்து கதையை சொன்னால் ஓப்பன் பண்ணால் அது வந்து ஒரு டோரை உடச்சிக்கிட்டு ஒருத்தர் வர்றாருன்னா, ஏங்க டோரை உடச்சிட்டு வரணும் அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறும். இல்லை நீ சொல்கிற சினிமாலாம் இங்கே வந்து வேலைக்கே ஆகாது. இப்படியே இந்த ப்ராசஸ் வரும்போது சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை பார்க்குறோம். அறிவுமதி என்னன்னா அந்த சிடியை கொடுத்து தம்பி அதை பாடலான்னு பார்த்த உடனே எனக்கு அழுகையாக வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காங்களே. அப்போ என்னென்னா, அப்போ தான் உலக சினிமா எழுதுறதுக்கான வாய்ப்பு வருது. 2 வருஷம் நான் கண்டினியூஸாக எழுதினேன். அது வந்து எனக்கு 2 வருஷம் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரி என் ஆளே மாற்றிடுச்சு. நீ இப்படியான சினிமாக்களை நீ செய்யணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நமக்கு அது நம்பிக்கை இல்லைன்னா கூட சில விஷயங்கள் உங்களை தேடி வருது. எதுக்கு மக்மல் பஃப் இங்கே வர்றாரு, நான் அவரை போய் பார்க்குறேன். இப்போ டூலர் படம் எடுக்கும்போது அஸ்கர் ஃபர்காதின்னு ஒரு ஈரான் டைரக்டர், செப்பரேஷன் படம்லாம் எடுத்தவர். அவர் தான் அர்மீனியாவுக்கு போயிருக்கும்போது அவர் சந்தித்து என் படத்தை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி படம் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, மியூசிக் இல்லாமல் எடுக்கிறீங்க, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருங்கிறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சந்திக்கிறோம், எங்கெங்கே இந்த சந்திப்புகள் நடக்குதுன்னு பார்க்கும்போது நமக்குன்னு சில விஷயங்கள், சில கடமைகள், பொறுப்புகள் இருக்குது. நம்ம நேசிக்கிற சினிமா வந்து பேசிக்கிறதுக்காக ஒரு 10 பேர் வேணும். ஏன்னா சினிமாவில் உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேலே நண்பர்களே இல்லாமல் போயிடுறாங்க. நண்பர்களும் போயிடுறாங்க விட்டுட்டு. ஒரு படம் ஓடிச்சு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அப்படியே ஒதுங்கிடுறாங்க. இப்போ நமக்கு நண்பர்கள் வேணுங்கிறதுக்காக தான் இன்னொரு முக்கியமான காரணம் ஃபிலிம் ஸ்கூல் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம 30 பேர் நாங்கள் உட்காந்து சினிமாவை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். வேறு எந்த காசிப்பும் அதில் இல்லை. இன்னும் சார் இந்த வருஷம் இந்த படம் வந்திருக்கு, அது இப்படி இருக்குது, ஆஸ்கார் இந்த படம் வாங்கியிருக்கு, கானில் இந்த படம் வாங்கியிருக்கு, பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் சீரியஸாக அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன், உலக சினிமா தொடர்ந்து பார்த்தது. அப்போ லைஃப்பில் நம்ம பார்க்குறோம்ல, டூலெட் படம் எடுக்கும்போது கூட பாடகன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாலுமந்தா சார் எடுத்துருக்காரு, வீடு கட்டுறதை பற்றி ஒன்று எடுத்திருக்காரு, அது ரொம்ப பிடிச்ச படம். இப்போ வாடகை தேடி அலைகிற இதுவே ஒரு கதை மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன ஆளுங்க, உங்கள் அப்பா பேர், ஏன்னா பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல, தாத்தா பேர் என்ன, எந்த ஊர், என்ன செய்றீங்க, உங்கள் மிஸ்ஸஸ் என்ன செய்கிறாங்க, எதுக்கு வீடு பார்க்குறீங்க, எதுக்கு சினிமாவில், எவ்வளோ சம்பளம், அப்போ தான் முடிவு பண்ண இது ஒரு படமாக எடுப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி எடுக்கும்போது அதை ஒட்டியே தொடர்ந்து இயங்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அங்கேருந்து தான் வருது. நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 20 வருடம் ஆகுது. ஆனால் இதுவரையிலும் ஒரு 12, 13 படங்கள் தான் எடுத்திருக்கீங்க. இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படின்னு நினைக்கல.
ஏன்னா நான் 12, 13 படங்கள் நான் பண்ணியிருந்தா கூட, நான் கொஞ்சம் அப்படி நழுவி போன படங்கள் ஒரு 20, 25 படம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அப்படியே நழுவிடுவேன். காரணம் என்னன்னா, நான் பிசி சார்ட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் ஒரு இடையில அலைபாய்தைக்கு அப்புறம் நான் 1 வருஷம் படம் பண்ணல, போய் யார் வேணா என்ன வேணாலும் பண்ணுங்கன்ட்டு. நான் திருப்பி நான் கூப்பிட்றேன் அப்படின்னா, வானவாசப்படம் பண்ணும்போது தான் கூப்பிட்றாரு. இப்போ அந்த கேப்பில் நம்ம என்ன செய்யறது, நமக்கு கேமரா தான் தெரியும். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு வருது. கேமரா பண்ணணும், டெலிவிஷன் சீரியலுக்கு. அப்போ நல்ல சம்பளம், ஒரு நாளைக்கே வந்து ஏதோ பெரிய சம்பளம் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ 4000மோ என்னமோ சொல்கிறாங்க. இது பண்ணலாமே, நமக்கு ஒரு பணம் கிடைக்குமென்ட்டு நான் போயிட்டு ஒரு 5 நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். 5ஆவது நாள் வேணான்ட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதுக்கு பிறகு நான் நிம்மதியாக தூங்குறதுக்கு 6 மாதம் ஆச்சு எனக்கு. விட்டதுக்காக இல்லை விட்டதுக்காக இல்லை, அதை பண்ணதுக்காக. அந்த லைட்டை தப்பு பண்ணிட்டேன், இந்த ஷார்ட் இப்படி எடுத்துக்கலாம், ஏன்னா டைமே இல்லை. ரெடி சார், ரெடி லைட்டை போட்டு மேலே லைட்டை பவுன்ஸ் பண்ணி எடுங்கன்னு எடுக்கும்போது நம்ம அந்த ப்ரிசைஸாக அந்த பென்சிலை சீவி கூர்மையாக வச்சுருந்தோம்ல, அது தொடக்குன்னு உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ என்னால் வந்து முடியல. இப்போ இப்போ எங்கள் வீட்டிலலாம் கூட சிரிப்பாங்க. நான் பரதேசி படம் ஒர்க் பண்ணிட்டு வந்தோன்னா, அந்த ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து அந்த ஊரை விட்டு எல்லாரும் காலி பண்ணி போகிறாங்கல்ல, நான் வீஃபைனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒயிட் 24 போட்டு வச்சுருக்கோம். அப்படியே புள்ளி மாதிரி அந்த ஃப்ரேமில் அப்படியே என்ட்ரி ஆகும்போது, வர சொல்லுங்கள் சார், வர சொல்லுங்கள், ரெடின்னொன்னா அப்படியே உள்ளே நுழையிறாங்கல்ல. இந்த ஷாட் வந்து அப்படியே மனசுக்குள்ளே திருப்பி ஓடிக்கிட்டே இருக்குது. தூங்கும்போது வீட்டில் வந்து உள்ளே வர சொல்லுங்கள், ரெடின்னொன்னா வீட்டில் நான் சிரிக்கிறாங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த விஷுவலாக நம்ம ஒர்க் பண்ணுறது, அது இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது நம்மளை பாதிக்குது. இப்போ நான் சுனாமி வரும்போது சுனாமியை போய் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவோன்னு மெரினால போய் அந்த இதெல்லாம் போய் பண்ணேன், பட்டினப்பாக்கம் அதெல்லாம். அதுக்கு பிறகு இன்றைக்கி எனக்கு சுனாமி கடல் ஊருக்குள்ளே வர்றது மாதிரி ஓடுறது மாதிரிலாம் இன்னும் எனக்கு கனவு வருது. அப்போ விஷுவலாக வந்து நீங்கள் பார்க்கும்போது உலகம் முழுக்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ ஜான் ஐசக் கருணாகரன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், திருச்சிக்காரர். அவர் என்ன செய்கிறாரு, இந்த துபாய் கல்ஃப் கண்ட்ரீஸில் வார் நடக்கும்போது ஃபுல்லாக வார் ஃபோட்டோகிராஃபியாக பண்ணுறாரு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து அவருக்கு மைண்ட் அப்படி ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போய் மரணங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே என்ன ஆகுது, அப்படியே நின்றுறாரு. ஒன்றுமே நடக்கலை. முழிச்சிருக்காரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, ஆனால் இயக்கம் இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படியே இருந்திருக்காரு. வைத்தியம் பார்த்து ஒன்றும் சரியாகலை. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜன்னல்கிட்ட அப்படி உட்காந்துருக்கும்போது வெளியே ஒரு பூத்தொட்டி இருந்தது. பூத்தொட்டியில் ஒரு வண்ணத்து பூச்சி அப்படியே பறந்து வந்து அப்படியே உட்காருது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கேமரா எடுத்து கிளிக் பண்ணுறாரு. டக்குன்னு சத்தம் கேட்டாலும் மைண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ விஷுவலாக வந்து ஒரு விஷுவலுங்கிறது ஒரு கலைஞனை எவ்வளோ பாதிக்குங்கிறது இருக்குல்ல, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேமரா பண்ணும்போது நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, எந்த பொறுப்பும் கிடையாது. காலையில் நீங்கள் ஸ்பாட்டில் இறங்கிட்டு திரும்பி 6 மணிக்கு ரூம் வந்து தூங்கிடலாம். டைரக்ஷனாவது திரும்பி ஷெட்யூல் பார்க்கணும், எல்லாமே இருக்குது. ஆனால் தப்பான ஒரு இமேஜ் அல்லது தப்பான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், தூக்குங்க அவுட் எடுக்குது. அந்த விஷுவல் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே எதுக்கு நீ இதை பண்ண அப்படின்னு. அதனால் என்ன, எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணுறேன். இல்லைன்னா அது பெரிய பணம் வரதுனா கூட, இல்லை சாரி சார் நான் ஒரு ஊருக்கு போகிறேன், இல்லை வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே எஸ்கேப் ஆகிடுறேன். இப்போ நான் பண்ண படமே ஒரு 6-7 படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த சொல்கிற அந்த 15 படங்களில். அப்போ அது நமக்கு சரியானதாக இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாமே கமர்ஷியல். சில பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் கமர்ஷியல் படமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அது தியேட்டருக்கு வந்தாலே அது கமர்ஷியல் படம் தான். அப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால் அதுதான், அந்த நமக்கு பிடிச்சதை பண்ணணும், அதை சிறப்பாக பண்ணணும். அதான் ஒரு பிசி சார் சொல்லுவார், ஒன்று நீ ஓடுற படத்தில் இருக்கணும், இல்லை நீ இருக்க படத்தை ஓட வைக்கணும். 2 தான். அப்போ நம்ம இந்த ஒரு படத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த படத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு இன்புட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால அது அளவு கம்மியாக இருக்குது. சரி, இந்த பேச்சில் இயக்குனர் பாலா குறித்து பேசுனீங்க. இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். திரு சீமான் அவர்களுடனும் சேர்ந்து வேலை பார்த்துருக்கீங்க. ஒரே அறையெல்லாம் தங்கியிருந்தா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 2 பேர் கூட பழகின அந்த நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா சார்? இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்த உடனேயே காளீஸ்வரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காளீஸ்வரன் லாயலா காலேஜில் வேலை பார்த்தார். அவர் வந்து எங்கள் ஊருக்காரர், சிவகங்காரர். அறிவொளி இயக்கத்தில் தாமுயசால தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தில் நானும் இருந்தேன், அவரும் அறிவொளி இயக்கத்தில் இருந்தார். அவர் லாயலா காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தார். நான் அவரை போய் பார்த்தேன். சினிமாவில் சேரணும் சார், அதுக்கான கிளம்பி வந்துட்டேன், வாங்க ஒருத்தர் கூட்டி போகிறேன் அவங்க கூட்டி போனார். கூட்டி போனோம். நான் அப்போ என்னென்னா வாய்ப்பு தேடுறதுக்காக ஃபோட்டோகிராஃப்லாம் வச்சு ஒரு ஆல்பம் மாதிரி வச்சுக்கிட்டு சீமானனை வந்து மாடியில் போய் பார்த்தோம், அவர் வீட்டு மாடியில். நான் உங்களை சேர்த்துக்கிறேன் வாங்கன்ட்டார்.
ஃபோட்டோவை பார்த்தோன்னே எங்கள் ஊருக்காரன் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கீங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன் வாங்கன்ட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியம். வந்து அன்னைக்கு மறுநாள் சாயங்காலம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்கிறார். நான் சொன்னேன் சார் எனக்கு அசிஸ்டண்ட் ரைட்டர் முதல்ல நீங்கள் சாருன்னு சொல்லாதீங்க விடுங்க, அண்ணேன்னு சொல்லுங்கள், அசிஸ்டண்ட்லாம் கிடையாது. நான் வந்து கேமரா அசிஸ்டண்ட் தான் நான் செய்கிறேன், ஒளிப்பதிவை நான் கற்றுக்கிறேன், நான் மாமாட்ட சேர்த்து விட்றேன் அப்படின்ட்டார். அது அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்னென்னா அப்போ அந்த டைமில் வீரநடைன்னு ஒரு படம் கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணோன்னா என்ன செய்கிறாரு, செல்லம் வாங்க கம்போசிங் போகுங்கிறார். ஏன்னா கம்போசிங் இப்போ நம்மளை கூட்டி போனால் அது நடந்து ஒரு 15 நாளில் கம்போசிங் போகிறேன் தேவா சார் மியூசிக்கில். இந்த மாதிரி சினிமாவில் அவர் கூடவே எங்கே வேணாலும் கூட்டி போனார். கூட்டி போயிட்டு அவர் என்ன செய்வார்னா, செல்லம் யார் தெரியுங்களா, பெரிய கேமராமேன், நான் அசிஸ்டண்ட் கூட யார்ட்டும் இல்லை, பெரிய நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான் பார்த்துருக்காரு. சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இவர் வந்து 100 பிசி சிரம் 100 சந்தோஷம்பார். நான் எனக்கு கூச்சம், இப்படிலாம் சொல்லார், உங்களுக்கு தெரியாது பேசாமல் இருங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தம்பி படத்தில் வந்து அவர் பண்ணும்போது அறிமுகப்படுத்துறதுக்கான வேலை நடந்துச்சு. அப்புறம் அவர் நடிகர்கள் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கும்போது அது முடியலை. அப்புறம் அந்த ஒளிப்பதிவாளர் பாதையில் போயிட்டார். அப்புறம் பாட்டு கிளைமாக்ஸ் எல்லாம் நான் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்போது அது பண்ணோம்னு வச்சுங்களேன். அப்போ அவருக்கு வந்து ஒரு அண்ணன் சகோதரன், அவர் கூடவே தான் நான் ஒரு 2 வருஷம் தங்கியிருந்தேன், அவர் ரூம்லேயே தங்கியிருந்தேன். அது ஒரு வேற ஒரு விதமான அது ஒரு வாழ்க்கை. பாலா சாருங்கிறது நான் தென்மேற்கு பருவக்காற்று பண்ணும்போது அதை பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம், நம்ம விகடன் கண்ணன் மூலமாக எனக்கு பழக்கம். நான் கடவுள் படத்துக்கு நான் கேமராமேனை அறிமுகப்படுத்துங்கிறது அவரோட விருப்பம். கரெக்டாக கல்லூரி அந்த டைமில் கமிட் ஆகுது. அப்போ வந்து என்னன்னு கேட்கும்போது இல்லை கல்லூரி கமிட், சரி அவர் பெரிய டைரக்டர், அவர்கிட்ட பண்ணுங்க, அடுத்த படம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. கல்லூரி நான் கடவுள் முடிஞ்ச உடனே அது 1 வருஷம் இழுத்து முடியுது. அவர் சொல்கிறது அந்த கேமராமேன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டாரு, அதனால் இன்னொரு படம் அவருக்கு நான் கொடுத்துட்றேன், அடுத்த படம் பண்ணுவேன்னு சொல்லி தான் பரதேசி பண்ணோம். பரதேசி பண்ணும்போது என்ன அப்படின்னா, நான் அவர்கிட்ட 2 நான் நண்பராக பழகிட்டார். அண்ணன் தான் வரும், நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன், பரதேசி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ரைட்டு, பரதேசி நம்ம பேர் வைக்கல. நான் சொன்னேன், எனக்காக 2 விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியுமான்னு. என்னன்னு, ஒன்று நீங்கள் முழு கதையும் எழுதணும் அப்படின்னேன். அது சாத்தியமே இல்லை. 2வது என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், லைட்டு நான் அதிகம் பயன்படுத்த மாட்டேன், நீங்கள் காலையில் ஒரு 6:30க்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வரும், அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு. அப்புறம் அப்படியே பேசி அது வந்து அது எழுதுறதுக்கான வேலைகளை செஞ்சோம். அவரே எழுதினார். அப்புறம் அவர் சொல்ல நான் சில விஷயங்கள் எழுதினேன். முழு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடியானது தான் ஷூட்டிங் போனோம். ஏன்னா அது வந்து அந்த ஃபஸ்ட் காப்பி, அப்புறம் அது சொந்த பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த பண்ண படம், செலவு கம்மியாக பண்ணணும். அப்போ அது பண்ணோன்னா முதல் நாள் வந்து 9 மணிக்கு வந்தார், 2வது நாள் 8 மணிக்கு வந்தார். அடுத்த நாள் எங்கள் காரு போகும்போது அவர் கார் எங்களை முந்திட்டு போகுது 6 மணிக்கு. அப்போ வந்துட்டார். அந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எக்கனாமிக்காக முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ அவர்களும் ஒர்க் பண்ணுவேன்னா உங்களுக்கு தெரியும், அவர் பேசவே மாட்டார், ஸ்பாட்டில் யார்கிட்டையுமே பேச மாட்டார். நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன்னா பேசவே மாட்டேன். ஆனால் கதையை வந்து முழுமையாக அவர் ரூமில் உட்காந்து என்ன எடுக்க போகிறேன் என்று சொல்லிடுவார். அவர் காரில் தான் நானும் போவேன், போகும்போதே பேசிடுவோம். சில பேர் கேட்பாங்க, ஏங்க அவரும் பேச மாட்டேங்கிறாரு, நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, எப்படி தாங்க படம் எடுக்கிறீங்க? இல்லை அவர் எடுத்துகிட்டு ஷார்ட்டு முன்னே என்னை பார்ப்பார் வரும்பார், அவ்வளோதான். இல்லை இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்படி தான் அது போச்சு. அறிமுக இயக்குனர் அஜயன் பாலா இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் கடைசியாக மயிலாஞ்சி என்ற படத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. இந்த படத்துடைய கதை, இயக்கம், இளையராஜா பற்றிலாம் சொல்ல முடியுங்களா? ஏன்னா அஜயன் பாலா வந்து எனக்கு 2000 பழக்கம். சென்னைக்கு வந்தது அப்போ தான் வந்தேன், நான் 99 வந்தேன், 2000 பழக்கம். அப்போ அஜயன் நானும் அப்படியே ஃபோட்டோ எடுப்போம், சுற்றிக்கிட்டே தெரியும்போது ஒரு நாள் சாலிகிராமத்தில் தெருவில் நடந்து போகும்போது, செலியன் நான் படம் எடுத்தேன்னா நீங்கள் தான் எனக்கு கேமராமேன், அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு. டக்குன்னு பையிலேருந்து ஒரு ரூபா காசு எடுத்து, இது அட்வான்ஸ் வச்சுக்கேங்க நாப்பில், சரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுக்கு அப்படியே காலங்கள் கடந்து போகுது. அப்புறம் அஜயன் பாலா நடிக்கிறாரு, வானவாசப்படும் படத்தில் விஜய் சாட்டை அறிமுகப்படுத்துகிறேன், நடிக்கிறாரு. அப்படியே காலங்கள் ஓடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ 2023-4 நினைக்கிறேன், ஒரு நாள் எனக்கு மெசேஜ் வருது, சரி நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு, வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் போட்டேன். அப்போ 2 பேர்த்துக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு ஐயப்ப மாதவன்னு ஒரு கவிஞர் இருக்கார். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி, ஏய் அஜயன் படம் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்குறேன். நான் பண்ணுறேனே அப்படின்னா, அப்புறம் அஜய் நீங்கள் வந்தாப்புல ஆஃபீஸுக்கு. அதுனா அஜய் நீங்கள் கொடுத்த 1 ரூபா அட்வான்ஸு இன்னும் அப்படி தான் இருக்குது,
நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ பட்ஜெட்டு அதான் பார்த்துக்கலாம், நம்ம ஷூட்டிங் டேஸை குறைப்போம். 55 நாள் 60 நாள் போட்டிங்கன்னா 30 நாள் எப்படி எழுதுன்னு குறைப்போம். அது தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோம் சொன்னால் அப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தவொடனே நான் சொன்னேன், எடிட்டர் வந்து நீங்கள் படம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். யார் பண்ணணும்னா ஸ்ரீகர் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி கேட்டால், அவர் முதல்ல வந்து நான் வேலை இருக்க முடியாதுன்ட்டார். அப்புறம் திருப்பி 2 பேரும் போய், சார் நீங்கள் இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா பண்ணுறேன்ட்டார். அவர் வந்துட்டார். வந்த உடனே இப்போ வந்து படம் கொஞ்சம் அப்படி பெருசாகிடுச்சு. பெருசாகனா அப்புறம் ப்ரொடியூசர் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் சரி சார் மியூசிக் வந்து ஒரு புது ஆளை போட்டிருக்கோம், அது ஓகே தானே சார். ஜாலியான்னு சொன்னாலும் ராஜா சார் இருந்தால் படத்துக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ராஜா சார் நல்ல பழக்கம். அப்போ நான் சொன்னேன், நான் போய் ராஜா சார்கிட்ட பேசுகிறேன், இல்லை சம்பளம் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கிறீங்க, அவர் அப்படி கடுமையாக இருக்க மாட்டார், பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுவார் அப்படின்ட்டு நான் பார்க்குறதுக்காக போகிறோம். பார்க்குறதுக்காக போனோன்னா என்ன செய்யணும் அப்படின்னாரு. சார் ஒரு புதுமுக இயக்குனர் அஜயன்வாலான்னு. அப்படியா, நீங்கள் இருக்கீங்களா அதில்? சரி பண்ணுறேன் போங்கன்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். அப்படி தான் அவர் உள்ளே வந்தோடனே அது படம் இன்னும் பெருசாகிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல காதல் கதை. அப்போ காதல் கதைங்கும்போது இது வந்து விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்போது கரெக்டாக அந்த சீசனும் வந்து அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வந்து ஊட்டியில் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சு. இப்போ ஊட்டிக்கு போனால் நல்ல பனியில் பிரமாதமாக அதை எடுத்தோம். எனக்கு எடுக்கும்போதுனா இப்போ பாலுமந்திரா, ஊட்டினாலே பாலுமந்திரா சார், அதை வந்து தவிர்க்கவே முடியாத ஞாபகம். அப்போ அவர் எடுக்கிற ஏரியாவில் நம்ம போயிடக்கூடாது, வேற ஒரு இடத்த நம்ம தேடணும்னு சொல்லி தேடி அது மாதிரி கண்டுபிடிச்சி அதை எடுத்தோம். ஆனால் இப்போ அந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு அதோட பாலுமந்திரா சாருக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கலாக நான் செலுத்தின அஞ்சலி அப்படின்னு தான் நான் அதை ஒரு ட்ரிபியூட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படமே இன்ட்ரெஸ்டிங்காக படத்தில் நடித்த ஸ்ரீராம் கார்த்திக்கு, இந்த கிரிஷா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அஜயனுக்கு அது முதல் படம், பேர் சொல்லக்கூடிய கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு படமாக அது வரும். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த பயணம் வெற்றி பெற அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி.